இப்போ நம்ம நித்திய பிரதோஷம் அப்படின்றது டெய்லி அந்த 4:30 6 அந்த டைமிங்கை சொல்லுவோம். பிரதோஷம் ஜென்ரலாக வருது. பர்டிகுலராக இந்த சனி பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு, அன்னைக்கு நம்ம போய் வழிபடுறதால என்ன பலாபலன்? சனி பகவானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எதனால் அப்படின்னா, யம பயத்தை போக்கக்கூடிய சனிக்கிழமை 24ஆம் தேதி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அற்புத நாள் வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி தரலாம்? விநியோகத்துக்கு கோவிலில் என்ன மாதிரி செய்யலாமா? என்ன விசேஷம் அன்னைக்கு மட்டும்? ஏன் அந்த கோவிலில் அவ்வளோ விசேஷம்? எல்லா சிவன் ஆலயங்கள்லேயும் பிரதோஷம் கொண்டாடுவாங்க. ஆனால் உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய அந்த மகா காலேஸ்வரில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். தினம் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள், நல்ல பூஜை முறைகளை பற்றி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிட்டு வரீங்க நம்ம சேனல் வாயிலாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி பதிவுகளை பார்க்கும்போதும் அந்த டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நான் ரொம்ப ஆர்வமாக வருவேன். மேம் இன்னைக்கு சூப்பராக ஏதோ ஒரு ஸ்டோரியோட மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் சனி மகா பிரதோஷம் மேம். இப்போ நம்ம நித்திய பிரதோஷம் அப்படின்றது டெய்லி அந்த 4:30 6 அந்த டைமிங்கை சொல்லுவோம். பிரதோஷம் ஜென்ரலாக வருது. பர்டிகுலராக இந்த சனி பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு, அன்னைக்கு நம்ம போய் வழிபடுறதால என்ன பலாபலன்? பிரதோஷம் மாதத்தில் 2 தடவை வரும். அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பிறகு. அது எத்தனாவது நாள்னு பார்த்திங்கன்னா 13வது நாள். அந்த 13வது நாளை தான் நாம் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னாடி, அது சாயங்காலம் பண்ணுறாங்க. 4:30 மணிக்கு பிரதோஷ காலம்னு சொல்கிறோம். 4:30 to 6 பிரதோஷ காலம்னு சொல்கிறோம். இதற்கு பொதுவாக கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடனும் தன்னுடைய குடும்பத்தார், அதாவது முருகப்பெருமானும் கணபதியும் சேர்ந்து நந்தி வாகனத்தின் மேல் அவர் கைலாயத்தை வலம் வருகிறார் சாயங்காலம். அதை நந்தி மத்தளம் தட்ட நந்தி முன்னாடி வருவார். அதுக்கப்புறம் சிவன், அதாவது நந்தியின் மேல் குடும்பமாக வர்றதை நம்ம தரிசனம் செய்யணும்னு சொல்கிறோம். ஸோ அபிஷேகத்தை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நம்ம பார்த்து அபிஷேகத்தை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதோஷ கால பூஜையை நம்ம சொல்கிறோம். இது திங்கக்கிழமை வந்தால் சோமவாரம்னு சொல்கிறோம். இந்த வாரங்களில் பிரதோஷம் வந்தால் என்றைக்கு ரொம்ப விசேஷம்னா சனி தான், சனிக்கிழமை. இந்த சனி மகா பிரதோஷம்னு சொல்கிறோம், சனிக்கிழமையில் வர்றதை மட்டும். ஏன்னா அது சனீஸ்வர பகவானோட ஒப்பிட்டு சொல்கிறார்கள். சனிவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் சனி பகவானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. எதனால் அப்படின்னா, யம பயத்தை போக்கக்கூடியது இந்த சனி மகா பிரதோஷம். இதற்கு 2 கதை உண்டு புராணத்தில். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஆலகால விஷத்தை அவர் சிவபெருமான் சாப்பிட்றாரு பார்க்கடலை கடையும் பொழுது. அந்த ஆலகால விஷத்தை அவர் உண்டு கைலாய மலையில் அவர் நடனமாடி நந்தி தேவரின் மேல் அமர்ந்து அவர் வலம் வருவது அப்படிங்கிறது ஒரு கதை. இன்னும் அப்போ பூதகணங்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறாங்கன்னு. இன்னொரு கதை என்ன இந்த சனி மகா பிரதோஷத்திற்குன்னு பார்த்திங்கன்னா, இது மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய உஜ்ஜைனில் மகா காலேஸ்வர்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயம்தான். எப்படி இங்கே ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நமக்கு அவ்வளோ கூட்டம், அப்படியே எள்ளு போட்டால் எள்ளு விழலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் இருக்கும் இந்த சனி மகா பிரதோஷம் உஜ்ஜைனில் மகா காலேஸ்வரில். என்ன விசேஷம் அன்னைக்கு மட்டும்? ஏன் அந்த கோவிலில் அவ்வளோ விசேஷம்? எல்லா சிவன் ஆலயங்கள்லேயும் பிரதோஷம் கொண்டாடுவாங்க. ஆனால் உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய அந்த மகா காலேஸ்வரில் சனி மகா பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரை உஜ்ஜைனில் சந்திரசேனா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மகா பெரிய சிவபக்தர். அப்போ அவருக்கு ஒரு அதிசயமான ஒரு நவரத்ன கல் பரிசாக கிடைத்தது. அது நிறையா அந்த கல்லுனால் அவர் எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசய மேஜிக்கல் ஸ்டோன் அது. ஸோ அந்த ரத்தனம் அவர் கையில் இருந்தது. அதை எப்படியாவது அவர்கிட்டருந்து அபகரிச்சிடணும், சண்டை போட்டு அவர்கிட்டருந்து அபகரிச்சிடணும்னு அண்டை அயலில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநில மன்னர்கள் எல்லாம் அதை பிளான் பண்ணுறாங்க.
இதை வந்து அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய மகன், ஸ்ரீகர்னு பேர் அவனுக்கு. அவன் வந்து அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனைக்கு வரும் பொழுது இந்த சந்திரசேனா வந்து சிவன் வழிபாட்டில் இருக்கிறத வந்து அவர் பார்க்குறார். அப்போ அந்த எனிமீஸ் எல்லாம் வரக்கூடிய செய்தி அந்த பையனுக்கு தெரிஞ்சிருது. எப்படியாவது ராஜாவை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த ஸ்ரீகர் என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு நதி ஓடுறது. அந்த நதி பக்கத்தில் ஒரு வேத விற்பனர் இருக்கார். அந்த வேத விற்பனர்கிட்ட போய் இவர் சொல்கிறார், இந்த மாதிரி ராஜாவை நம்ம காப்பாற்றி ஆகணும், ஏன்னா எனிமீஸ் எல்லாம் வராங்க, பகைவர்கள்லாம் வந்து நாட்டை கைப்பற்றி அந்த ரத்தனத்தையும் கைப்பற்றுறதுக்கு வராங்க அப்படின்னோடனே அங்கே வந்து ஒரு நதி ஓடுறது. அந்த நதியில் உள்ளே போய்டுறார். அந்த வேத விற்பனர் நதிக்குள்ளே இருந்து சிவபெருமானை வந்து தபஸ் பண்ணுறார், இந்த இதை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போது அந்த நதியில் அவர் வந்து தபஸ் பண்ணும் பொழுது சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பகைவர்களை எல்லாம் ஒரு ஒளி ரூபமாக அவர் வந்து பகைவர்களை அழித்து அந்த ராஜாவை வந்து காப்பாற்றுகிறார். சிவபெருமான் யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாருனா, அந்த வேத விற்பனர், அப்புறம் அந்த விவசாயியின் மகன் ஸ்ரீகர், அப்புறம் இந்த ராஜா சந்திரசேனா, இவங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது பக்தர்களும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒளி ரூபமாக நீ இருந்தா இல்லையா, அது எந்த நேரத்தில் அவர் காட்சி கொடுத்தாருன்னா, இந்த சனிக்கிழமையில் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி அன்றைக்கி வந்து இந்த திரையோதசி திதியும் இருந்தது, பிரதோஷம். ஸோ சனிக்கிழமை அன்று இந்த பிரதோஷ காலத்தில் ஒரு ஒளி ரூபமாக எங்களுக்கு காட்சி கொடுத்ததுனால நீ இங்கேயே இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும், எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யம பயம் தீரணும், பகைவர்கள்ட்டிருந்து வெல்லக்கூடியதும் மரணத்திலிருந்து எங்களை மீட்டு கொடுத்ததற்கும் நீ இங்கேயே இருந்துடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இந்த சனி மகா பிரதோஷம் அங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. ராஜாவும் அந்த கோவிலை அங்கே அந்த இடத்துல அவர் ஸ்வயம்பா அப்படியே இருந்துட்டார், மகாகாலேஸ்வர். ஸோ அன்றைய நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சனி மகா பிரதோஷம் அங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஸோ சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நம் விரதம் இருந்து காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் பழம்பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து சிவபெருமானை என்னுடைய அபிஷேகத்தை போய் நம்ம வணங்கி கைலாயநாதனை நாம் வந்து வழிபட்டால் நமக்கு எப்பொழுதுமே மரண பயம் என்பது கிடையாது. சூப்பர் மேம். வர சனிக்கிழமை 24ஆம் தேதி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அற்புத நாள் வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி தரலாம், விநியோகத்துக்கு கோவிலில் என்ன மாதிரி செய்யலாம் மேம்? மெயினாக வந்து பிரதோஷ நாளில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போடணும், ரொம்ப விசேஷம். ஸோ நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு சிவபெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், அரிசி மாவு, இது எல்லாமே அபிஷேக பொருளை வந்து அவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் கோவிலுக்கு. அண்ட் நந்தி தேவருக்கும் பச்சை பயிர் இருக்குல்ல, அது சுண்டல் பண்ணி நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அதை 4 பேருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம். சனி மகா பிரதோஷத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றது இந்த கதை மூலமாக மக்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஜென்ரலாக சனி பிரதோஷம் இல்லை ஜென்ரல் பிரதோஷம் அப்படி தான் தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் தான் இந்த ஸ்டோரியோட சொன்னதால் அந்த தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த வேண்டுதலை வைக்கும்போது இன்னும் அதீத கண்டிப்பாக. அதனால் சனி மகா பிரதோஷத்தில் எப்பொழுதுமே ஒரு கோவிலுக்கு போகும்போது எனக்கு பணம் கொடு, எனக்கு வந்து காரு வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. அது கடவுள் என்னைக்கு கொடுக்கணுமோ உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம கர்மா தீர்றதுக்கு என்னன்னு பாருங்கள். நம்ம இப்போ வியாதியில் இப்போ திருப்பி அடுத்தது எல்லாம் கொரோனா வருது, இது வருது. ஏன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக வியாதிகள் வந்து மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ சனி மகா பிரதோஷத்தில் நமக்கு வியாதி வராமல் இருக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், மகாகாலேஸ்வர் ஒளி ரூபமாக அங்கே இருந்து நம்மளுடைய பகைவர்கள், இந்த பாகிஸ்தானில் இப்போ வார் நடக்கிறது. ஸோ இதுக்காக பிரார்த்தனைகளை நம்ம சனி மகா பிரதோஷத்தில் நிச்சயமாக பண்ணலாம். கண்டிப்பாக மேம். ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம். நன்றி.